இம்முறை நடைபெறுகின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே திருகோணமலை மாவட்டம் சார்பாக நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக 13 உள்ளூராட்சி மன்றங்களிலும் நாங்கள் இம்முறை தனித்து போட்டியிடுகின்றோம். திறமையான அதே போன்று இந்த தேர்தல் சட்ட முறைக்கேற்ப இளைஞர்கள் பெண்கள் என்ற அடிப்படையிலே ஒரு சிறந்த அணியாக நாங்கள் ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களிலும் களமிறங்குகின்றோம். மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த ஊரளவிலான தலைமைத்துவத்தை சரியான தலைமைத்துவமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இம்முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முகம் கொடுக்கின்றோம். குறிப்பாக இந்த தேர்தல் முறையிலே பல கஷ்டங்கள் பல விரயங்கள் இருந்தாலும் அரசாங்கம் இந்த தேர்தலை நடத்தி ஆக வேண்டும் என்ற அடிப்படையிலே மிகவும் மும்முரமாக இந்த தேர்தலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே மக்கள் எதிர்பார்க்கின்ற வேட்பாளர்களை ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக நாங்கள் களமிறக்கியிருக்கின்றோம். ஆகையால் மக்கள் இப்பொழுது சிந்திக்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றம் என்பது கிடைத்திருக்கின்றதா என்று நாங்கள் நாங்கள் கேட்க வேண்டியவர்களாக இப்பொழுது இருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த உள்ளூராட்சி மன்றத்திலும் எவ்வாறான தலைமைத்துவங்கள் எவ்வாறான உறுப்பினர்களை உருவாக்க வேண்டும் என்ற சரியான தீர்மானத்தை எடுக்க வேண்டியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையிலே சிறந்த ஒரு அணியாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக நாங்கள் திருகோணமலை மாவட்டத்திலே போட்டியிடுகின்றோம். குறிப்பாக பல சபைகளிலே நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஏற்பாடுகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகையால் தேர்தல் முடிவுக்கு பின்னர் எவ்வாறான கூட்டு எவ்வாறான ஆட்சி என்ற விடயங்களிலே கவனம் செலுத்தி மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய மக்களுக்கு தேவைப்படுகின்ற குறிப்பாக கிராமங்களுக்கு தேவைப்படுகின்ற அபிவிருத்திகளை முன்னெடுக்குகின்ற அபிவிருத்திகளை நாங்கள் மேற்கொள்வதற்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பாக நாங்கள் ஒன்றுபட்டிருக்கின்றோம். ஆகையால் இம்முறை நான் நினைக்கின்றேன் பல கட்சிகள் போட்டியிடுகின்றன, இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அந்த தெளிவினுடைய ஒரு பிரதிபலனாக வருகின்ற தேர்தல் முடிவாக இருக்கும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே சிறந்த வேட்பாளர்களை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். அதற்கான ஆதரவு மக்கள் மத்தியிலே கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் எங்கள் மத்தியிலே காணப்படுகின்றது.